சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் வன்னியர் விடுதலை இயக்கத்தினை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த சக்சஸ் டிவிக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க இந்த வடபழனியில பாத்தீங்கன்னா நிறைய சமூக சேவை சேர்ந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம், பாமக நீங்க ஒரு குழந்தையா தவிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு மக்கள் மனதில் நல்லா நின்றுறீங்க சார். ஆனா திடீர்னு நீங்க வெளியே வந்த காரணம் என்ன? அதே எங்களுக்கு எதுவும் புரியாம இருக்கு, சொல்லுங்க. அதாவது வன்னிய சமூகத்தை சார்ந்த நாங்கள் தாயாகவோ தந்தையாகவோ மருத்துவர் ஐயாவையே கருதி நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தோம். ஆக கட்சியை எந்த வகையிலையோ எந்த இதுலயோ குறை சொல்ல முடியாது. பொதுவாக வன்னியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உணர்வுள்ள வன்னியர்களுக்கு கட்சி எதுவா இருந்தாலும் அதாவது கண்ணாக இருப்பது சமுதாயம். ஆக அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தேன். ஆனால் இப்போ எல்லா இடத்துலயும் பாலிடிக்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ் இல்லாம இருக்குமா? அந்த ஒரு சில காரணங்களினால் நான் வெளியே வந்த இது யாரால எவரால் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த இது வேண்டாமே. வன்னியர் விடுதலை இயக்கம் தொடங்க காரணம் என்ன? இப்போ பாத்தீங்கன்னா, வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க தமிழகத்தில். ஆக அப்படி இருக்கும் பட்சத்தில் வன்னியர்கள் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு பிளவுபட்டு ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. இது யதார்த்தமா நடந்ததா இல்ல சூழ்ச்சியால நடந்ததான்னு அது தெரியல. இப்போ வன்னியர் விடுதலை இயக்கம் துவங்கப்பட்டதற்கான காரணம், வன்னியர்கள் நீங்க திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, பிளவுபட்ட வன்னியர்களை ஒன்றிணைத்து உரிமை குரலாக ஒலிக்கவே வன்னியர் விடுதலை இயக்கம் இருந்தது. ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஷன்ல ஒரு வன்னிய சமூகத்தை செய்யாத தப்பு ஏதோ ஒரு விஷயத்தால இல்ல எதிர்த்தரப்பு கொடுத்த தவறான புகாரினால் அவர் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக திமுக வன்னியர், பாமக வன்னியர், அதிமுக வன்னியர் உள்ளிட்ட பல கட்சியில் இருந்து அவர்களுக்கு ஆதரவு குரலாக கொடுத்தால் எப்படி இருக்கும்? எவ்வளவு பலமா இருக்கும்? பிளவுபட்டவர்களை ஒருங்கிணைத்து ஒரே குரலாக ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம். சார், நீங்க வன்னியர் விடுதலை இயக்கம் ஆரம்பிச்சீங்க, ஏன் நீங்க உங்களோட பாமகவில சேர்க்க கூடாது? ஏன் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல கூட்டணியா போயிருக்காங்க? கண்டிப்பா இது ஒரு இயக்கம். இது எந்த கட்சிக்கும் சார்ந்தது அல்ல, எந்த கட்சியுடனும் தொடர்புடையது அல்ல. முழுக்க முழுக்க வன்னியர்களின் நலனுக்காகவும் வன்னியர்களின் பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு கட்சிக்கோ ஒரு இதுக்கோ ஆதரவு கொடுத்தா மற்ற பிறர் ஆதரவு அளிக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ஆசிட்டிஸ் சரிசமமா போயிடும். ஆனால் என்னோட நம்ம பைலாவில் இருக்கிறது, நீங்கள் எந்த கட்சியில் பயணித்தாலும் எங்கு வன்னியர்களுக்கு பிரச்சனை என்றாலும் உணர்வின் அடிப்படையில் ஒருமித்த குரலாக உருவாக்க வேண்டும். அதாவது சமுதாய உணர்வோடு நீ எந்த கட்சியில ஒன்னாலும் இரு, வன்னியருக்கு பிரச்சனைனா அங்க நீ இரு. அந்த அடிப்படையில் வன்னிய மக்களின் உரிமை குரலாக வன்னிய விடுதலை இயக்கம் இருக்கும். அதுக்காக தான் நான் இயக்கத்தை செப்பரேட்டா எது ஒரு தொடர்பு இல்லாம தனிச்சையாக இயக்கின்னு வரேன். சார், வன்னியர் விடுதலை இயக்கம் ஆரம்பிக்க யார் விஐபிக்கெல்லாம் நீங்க அது போய் கொடுத்தீங்க? அதாவது வன்னிய விடுதலை இயக்கம் ஆரம்பிச்சாச்சு. இயக்கத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். எப்படி நம்ம தெரியப்படுத்திட்டு முடிந்த பொங்கல் திருநாள் அன்று 38 மாவட்ட ஆட்சியர் கலெக்டருக்கும் வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பா வாழ்த்து மடல் அனுப்பியுள்ள டிஜிபில இருந்து ஏசில இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வாழ்த்து மடல் அனுப்பினார். அது மட்டுமின்றி அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பா வாழ்த்து மடல் அனுப்ப. இது என்னன்னா, வன்னிய விடுதலை இயக்கம் ஒரு இயக்கம் இருக்கு, இது வன்னிய மக்களின் உரிமைக்காக செயல்படும் இயக்கமா இருக்கு என்பதனை இப்போ ஒரு மாவட்டத்தில் லட்சக்கணக்கான ஆளுங்க இருப்பாங்க. லட்சக்கணக்கான மாவட்ட ஆட்களை ஆளும் மாவட்ட ஆட்சியரின் பார்வைக்கு என் வன்னிய விடுதலை இயக்கம் கொண்டு செல்லப்பட்டது. அதே மாதிரி வன்னிய விடுதலை இயக்கம் என்னென்ன வகையில எல்லாருக்கும் தெரியப்படுத்த விதமா இருக்க மக்களின் வன்னிய மக்களின் நலனுக்காக இயங்கும் இயக்கம் வன்னிய விடுதலை இயக்கம்.
அதை வந்து எந்த லெவல்ல எப்படிலாம் கொண்டு போக முடியுமோ அப்படிலாம் கொண்டு போயிருக்கேன், இன்னும் கொண்டு போவேன். இப்ப பாத்தீங்கன்னா ஜாதி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அது தேவையா சார்? சில பேர் இப்ப என்னையே பார்த்து பல பேர் வந்து சாதி வெறி இது தேவையா அப்படின்னு கேக்குறாங்க. சார் இப்ப வந்து தாய் மீது காட்டும் அன்பு, பாசம், மக்கறை, உணர்வை நம் சாதி மக்கள் மீதும் காட்டுன்னு நான் சொல்றேன், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. ஏன் சாதி மக்களுக்காக நான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன், அவங்க பாதுகாப்புக்காக நான் சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன். நீ உன் சாதி மக்களின் நலனுக்காக நீ ஏன் செய்ய மாட்ட? நீ செய்யாம இருக்குது இன்னொரு தனிப்பட்ட விருப்பம். செய்யற என்ன வந்து விமர்சனம் செய்து ஒரு சரியான இது கிடையாது. ஆக எங்களின் நலனுக்காக, என் மக்களின், என் சாதி மக்களின் நலனுக்காக நான் வன்னிய விடுதலை இயக்கத்தை இயக்கி நடத்தி வருகின்றேன். இப்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சாதிகளோட பேர்கள்லாம் அழிஞ்சு வருது. அது பேருக்கு பின்னாடி ரெட்டி அந்த விஷயங்கள வந்து இப்ப காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு இல்ல, சரிங்களா? பேர் மட்டும் தான் இருக்கு. ஆனா உங்க பேர் பின்னால நாயக்கர் ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி சார்? ஒரு சின்ன உதாரணம். இப்ப நம்ம வந்து வளர தருவாய் பள்ளி பருவத்துல நீங்க ஸ்கூல் அட்மிஷன் போங்கல, எது கேட்கறாங்க? ஃபர்ஸ்ட் ஜாதி சர்டிபிகேட் கேட்கறாங்க. ஜாதி ஒழிக்கலன்னா ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் ஒழிக்கணும்ல, ஒழிக்கிட்டு இல்ல, குழந்தை பருவத்திலே சாதியை வந்து திணிக்கிறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி, சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, இத மாதிரி பல உதாரணம் சொல்லலாம். அவர்கள் பேருக்கு பின்னா சாதி பேர் இருக்கு, ஆனால் அவர்கள் சமூக நீதியுடன் தான் செயல்படுகிறார்கள். அவங்க வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவு சிறப்பா செயலாற்றுறாரு, ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில பண்றாரா? அவரோட எண்ணம் மக்கள் மக்கள் மக்கள். இதே மாதிரிதான் இருக்கு. இப்ப பேருக்கு பின்னாடி எடுத்த மாதிரி சாதி ஒளிஞ்சிடுமா? ஒளியாது. இது ஒரு சின்ன உதாரணமா வன்னிய விடுதலை இயக்கத்தின் சார்பாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சார், இந்த வன்னியர்கள் பாத்தீங்கன்னா 10.5% வந்து காலகாலமா கேட்டுருக்கீங்க. அது ஏன் சார்? சார் இப்போ இது ஒரு சின்ன உதாரணம் மாதிரி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு இட்லி சாப்பிடும். இதே ஒரு 30-35 வயசு ஆள் அந்த ஒரு இட்லியை பத்தோமா? சாப்பிட்டா வயிறு பசி ஆறுமா? ஆறாது. வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக 10.5% உள் ஒதுக்கீடு ஏன் கேட்கிறாங்கன்னா, நீங்க வன்னியர்களுக்கு மட்டும் தராதீங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. சாதியின் அடிப்படையில், அதான் ஒரு குழந்தை ஒரு இட்லி, பெருங்கள் ஒரு இட்லி பத்தமா? அவங்க அடிப்படையில் இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா இதுவா இருக்கும் அப்படின்னு கொடுங்க. சரி, இப்ப சாதியே வேணாம்னா இருக்கிற எல்லா கோட்டாவையும் ஒழிக்க முடியுமா? சாதியே வேணாம், தகுதியின் அடிப்படையில் உடல் ஊனமுட்டவங்க, சேலஞ்சர் பர்சனால நடக்க முடியாது, ஓட முடியாது, அவங்களாலதான் எந்த விஷயமே செய்ய, அவங்களுக்கு மட்டுமே சலுகை அழிங்க. மற்ற மக்கள் எல்லாம் நீயே நல்லா இருக்க, நானும் நல்லா இருக்க, ராமு சோமு சுப்பு எல்லாம் ஒண்ணு தானே, எதுக்கு இடஒதுக்கீடு பிரிக்கிறீங்க? இடஒதுக்கீடே வேணாம். ஒண்ணு தகுதியின் அடிப்படையில் நீயே எக்ஸாம் எழுது, நானும் எக்ஸாம் எழுத, பாஸ் ஆனா வேலை, இல்லைன்னா இல்ல. அந்த சூழ்நிலை உருவாக்க முடியுமா? முடியாது. சாதியை மையமா வச்சு சாதியின் அடிப்படையில் தான் நீங்க அரசாங்கமே இயங்கும் போது வன்னியர்களுக்கு 10.5% என்ன கேட்டீங்கன்னா 20%, 25 கூட கொடுக்கலாம். பெரும்பான்மையான சமுதாயம் வன்னிய சமுதாயம். வன்னிய மக்களை வந்து ஓட்டு வங்கியாகவோ சில ஒரு தனிப்பட்ட இதுவாகவே பயன்படுத்திக்கிறாங்க. அவர்களின் தேவைகளை வந்து யாருமே பூர்த்தி செய்யதில்லை. நீங்க கணக்கெடுங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க. இவ்வளவு மக்கள் தொகைக்கு எவ்வளவு கொடுக்கணும் நீங்களே மனசாட்சி பிரகாரம் முடிவு செஞ்சு கொடுங்க. 10.5% இடஒதுக்கீட்டிற்காக இன்னமா நித்திரை வழங்குவீர் பத்திரை என சென்னை முழுக்க சுவரொட்டி ஒட்டியுள்ளேன். வன்னியர் விடுதலை இயக்கம் வந்து இந்த 10.5% வந்து தீர்வு காணுமா சார்? கண்டிப்பாக. அதாவது இறுதி மூச்சு உள்ளவரை வன்னிய மக்களின் பாதுகாப்புக்காகவும் நலனுக்காகவும் வன்னிய விடுதலை இயக்கம் செயல்படும். அதாவது நான் வந்து அரசியல் கட்சிகளுக்கு, அதாவது அரசாங்க வேலை 10.5% எவ்வளவு முக்கியமோ அரசியல் கட்சிகளிலும் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கோரிக்கை பல முறை முன்வைத்துள்ளேன். இப்படிப்பட்ட வன்னியர்களுக்கு எங்கெல்லாம் முன்னேறுவதற்கு இடையூறுகள் இருக்கிறதோ அந்த இடையூறுகளை இடித்து வன்னியர் விடுதலை இயக்கம் வன்னியர்களுக்கான உரிமைகளை மீட்டு தரும். 10.5% 20% இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை வன்னியர் விடுதலை இயக்கம் பல கட்ட வகையில் சட்ட ரீதியாக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும். இப்ப வந்து வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக
வன்னிய மக்களுக்கு நான் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றேன். வன்னியர் விடுதலை இயக்கம் என்பது எந்த ஒரு கட்சியும் சாராதது. வன்னிய மக்களுக்கு பாதிப்பு என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக உணர்வாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வன்னிய விடுதலை இயக்கத்தில் இணையலாம். நீங்க எந்த கட்சியில ஒன்னாலும் பயணிங்க. ஆனால் வன்னிய விடுதலை இயக்கத்தில் அங்கமாகவும் நம்முடைய சங்கமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். வன்னிய விடுதலை இயக்கத்தில் மாவட்ட வாரியாக பொறுப்புகள் நியமிக்கப்பட உள்ளன. உணர்வு உள்ள எந்த ஒரு இடையூறு, எல்லா இடத்துல இடையூறு இருக்கு. நீ எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்கு, ஒன்னு சார்ந்தா இருக்க மாதிரி. எந்த அரசியல் தலையிட எந்த ஒரு இது நீ சாதி மக்களுக்கு எந்த வகையில நல்லது செய்யணுமோ செய். அதுக்கு ஆதரவாக உறுதுணையாக வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கும். இது வன்னிய விடுதலை இயக்கம் உங்க இயக்கம். வன்னிய விடுதலை இயக்கத்துக்கு தலைவர்களும் தளபதிகளும் நீங்களே. வாருங்கள், ஒன்றிணைவோம். வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இன்றே இணைவோம். நன்றி.